Good morning, students. Today we have learned statistics. Statistics. First topic, data. Data அப்படினா என்ன information collect பண்றது. Data is a collection of facts such as numbers, words, measurements and observations. Data அப்படிங்கிறது collection of facts. Facts எதுலனா இப்ப numbers collect பண்றது, words. For example, wordsனா இப்ப primary data. ஓகேவா? அப்போ இந்த வேர்ட்ஸ் ஒவ்வொரு லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது தான் என்னது வேர்ட்ஸ். ஸோ அப்போ வேர்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது. மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா அதனுடைய அளவுகளை கலெக்ட் பண்ணுறது. அப்சர்வேஷன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்க வரலை அப்படிங்கிறத அவங்கள அப்சர்வ் பண்ணுறது எல்லாமே என்னது டேட்டா. இந்த டேட்டா 2 types. ஃபஸ்ட்டு ஒன் ப்ரைமரி டேட்டா, செகண்ட் ஒன் செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்னன்னா, ப்ரைமரி டேட்டா தீஸ் ஆர் த டேட்டா that are collected in person for the first time for the specific purpose. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணுறது, ஏதாவது ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் என்னதுன்னா ப்ரைமரி டேட்டா. சென்சஸ் இன் ஏ வில்லேஜ். ஓகேவா? இப்போ வில்லேஜில் போய் எவ்வளோ சென்சஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதாக கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? அதே இது செகண்டரி டேட்டா அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறத திரும்ப ஒரு தடவை என்னதை எடுத்து பார்க்குறது தான் என்னது செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டா அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக ஃபஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணுறது தான் என்னது ப்ரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படிங்கிறத ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறத திரும்ப எடுத்து பார்க்குறது தான் என்னது செகண்டரி டேட்டா. இப்போ தீஸ் ஆர் த டேட்டா that are sourced from some places that has originally collected it. This kind of data has already been collected by some other persons. For example, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டருந்து கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்டருந்து தான் என்னது பிரின்சிபல் சிஸ்டர்ஸுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் ஆகும். அப்படி தானே? ஸோ அப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட் என்னது கிளாஸ் டீச்சர்ஸ் ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த மூலமாக தான் பிரின்சிபல் சிஸ்டருக்கு தெரியுது அப்படின்னா அது என்னது செகண்டரி டேட்டா. இப்போ பர்த்து டெத்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம என்னது போய் நம்ம பர்த்து சர்டிஃபிகேட் டெத்து சர்டிஃபிகேட்டில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்னது போய் கவர்மெண்ட் இதில் எந்த இடத்துல பிறந்தாங்க அங்கே போய் வாங்குங்க. டெத்து சர்டிஃபிகேட்டு நகராட்சியில் போய் வாங்க சொல்கிறாங்களே, ஸோ அப்போ அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம அவங்க ஆல்ரெடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறத போய் நம்ம வாங்குகிறோம்ல, அதுதான் என்னது செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டாவுக்கும் செகண்டரி டேட்டாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? ப்ரைமரி டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக ஒரே ஃபஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணுறது என்னது ப்ரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படிங்கிறத ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்கள்ட்ட அதை திரும்ப நம்ம வாங்கி தெரிஞ்சுக்கிறது தான் என்னது செகண்டரி டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.1 form an ungrouped frequency distribution table for the weight of 25 students in standard 4th given below the answer the following questions. ஓகேவா? அதாவது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். வெயிட் 25 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் கொடுத்துருக்காங்க. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய 25 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட்டு கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்கல்ல அதனுடைய ஒவ்வொரு 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வெயிட் கொடுத்துருக்காங்க. அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி டேபிள் க்ரியேட் பண்ணணும். கீழே கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்பர் 25 kg, 24, 20, 16, 15, 18, 20, 25, 16, 20, 16, 15, 18, 25, 16, 24, 18, 25, 15, 27, 20, 20, 27, 25. So இது ஃபஸ்ட்டு you make the frequency table. Frequency table means first number of weight, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டு, நெக்ஸ்ட் frequency tally marks. weight,
frequency, tally marks. இதுதான் அந்த டேபிள். ஸோ என்னென்ன இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெயிட்டு 15ல் ஸ்டார்ட் ஆகுது. 15, 16 இருக்குது. நெக்ஸ்ட்டு 17 இல்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 18, 20 இருக்குது. 18, 19 இருக்குதா? இல்லை. ஸோ அப்போ 15, 16, 18, நெக்ஸ்ட்டு 20 இருக்குது. 24, 25, 27. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் வெயிட் எல்லாத்தையும் எழுதுவோம். 15, 16, 17 இல்லை, 18, 19 இல்லை, 20 இருக்குது. நெக்ஸ்ட்டு 24, 25, 27. ஸோ 15ங்கிற நம்பர் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு? 15, 1, 2, எத்தனை டைம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு? 1, 2, 3. ஸோ அப்போ 15 kg எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 3 kg. நெக்ஸ்ட்டு 16, 1, 2, 3, 4 students. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 18, 1, 2, 3. இப்போ 3 students 18. நெக்ஸ்ட்டு 20 kg, 1, 2, 3, 4, 5 students. Next 24 kg. 24 kg 1, 2 students. 24 kg. 25 1, 2, 3, 4, 5. 5 or 6 are 1, 2, 3, 4, 5. 25 kg 5. 25 kg 5. Okay, next to 27, 1, 2. So 27, 2. டோட்டலாக 25 வருதா அப்படின்னு கலெக்ட் பண்ணுவோமா? 3 + 3 6, 10, 15, 20, 24. இப்போ 25 how many numbers? So 25. ஸோ அப்போ 25ங்கிறது 6 தான். ஓகேவா? இப்போ ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் 25 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கா? ஃபைண்ட் தி ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின். கொடுத்துருக்க கொஸ்டின்ஸுக்கெலாம் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் தி வெயிட். ஓகேவா? ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்னது? the highest value minus lowest value. range அப்படினாலே என்னது? highest value minus lowest value. இப்போ கொடுத்துருக்க வெயிட்டில் highest value என்னது? 27, lowest value 15. ஸோ 27 subtracted of 15. இப்போ 27ல் 15 subtract பண்ணால் என்னது? 12. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் range answer 12. second one, how many of the students has the highest weight in the class? ஓகேவா? ஸோ அப்போ ஹையஸ்ட் வெயிட் எவ்வளவு அப்படிங்கிறக்கா? அப்படி தானே? ஹையஸ்ட் வெயிட் இன் தி கிளாஸ் கொடுத்துருக்குறோம்ல. இதில் ஹையஸ்ட் எவ்வளவு? 6. ஓகேவா? அப்போ எந்த இது ஹையஸ்ட் வெயிட் வந்து 27 kg. ஓகேவா? த ஹையஸ்ட் வெயிட் கொடுத்துருக்குறதுலே வெயிட் நமக்கு இருக்கிறதுனால ஹையஸ்ட் வெயிட் வந்து 27. Third question, what is the weight of which more number of students belong to? 6 students belong to 25 kg of weight. அதாவது more students, அதிகமாக வெயிட் உள்ளவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறக்கு. அப்படி தானே? அதாவது இங்கே ஃப்ரீக்வன்சியில் மோர் வெயிட் உள்ளது 6. அப்போ அவங்களுடைய வெயிட் எவ்வளவு? 25 kg. ஃபோர்த்து கொஸ்டின், how many of them belong to the least weight? least weight எவ்வளவு? 3 students. ஓகேவா? அப்போ 3 students belong to the least weight of 15 kg. ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராஃப் பேப்பர்லலாம் நம்ம பார்ப்போம். அப்படி தானே? ஹிஸ்டோகிராம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா?
ஸோ இது கண்டினியூஸாகவும் வரும் இல்லை டிஸ்கண்டினியூஸனாகவும் வரும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் பாரில் உள்ள ஹிஸ்டோகிராம் இஸ் ஏ கிராஃப் ஆஃப் ஏ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் அப்படின்னா அதனுடைய கண்டினியூஸ். இப்போ இது 10 1 to 10 10 to 20 அப்படின்னா 10க்கு கண்டினியூஸாக வர்றது ஃப்ரீக்வன்சி டேபிள்னால். இப்போ இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அதனுடைய கண்டினியூஸனாக வர்றது தான் என்னது ஃப்ரீக்வன்சி. இப்போ அது வந்து 2 டைப்ஸ், கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வர. இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சோன்னா செகண்ட் பீரியட் கண்டினியூஸாக வருதா, அதுக்கு பேர் தான் என்னது ஃப்ரீக்வன்சி. ஹிஸ்டோகிராமில் கண்டினியூஸ் டேட்டா. ஓகேவா, கண்டினியூஸ் டேட்டா அப்படிங்கிறது ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகுதா, ஒரு பீரியட் முடிஞ்சு ஒரு மிஸ் வரும்போது அடுத்த பீரியட், அப்போ அதனுடைய கண்டினியூஸனாக வர்றது தான் என்னது கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்கண்டினியூஸ் டேட்டா அப்படிங்கிறது ஈவினிங் நம்ம பீரியட் முடிஞ்சிருது அப்படின்னா நெக்ஸ்ட் டே தானே நம்ம வர்றோம். ஸோ அப்போ இது என்னது இன்றைக்கி முடிகிறதோட ஃபினிஷ், நெக்ஸ்ட் டே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதுதான் என்னது டிஸ்கண்டினியூஸ் டேட்டா. இப்போ கண்டினியூஸ் டேட்டாவில் கிளாஸ் இன்டர்வல் வரும். இப்போ 0 to 10 10 to 20 20 to 30 30 to 40 40 to 50 இப்படி கண்டினியூஸாக வர்றது கண்டினியூஸ் டேட்டா. அதே இது டிஸ்கண்டினியூஸ்னால் இப்போ 10லேருந்து 20. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 20ல் ஸ்டார்ட் ஆகாமல் 21 to 30 31 to 40. ஓகேவா, அப்போ இந்த 20 21 இது ரெண்டு கூடையில் கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. அப்போ ஹையஸ்ட் எவ்வளவு 21, ஹையஸ்ட் வேல்யூ சப்ராக்டட் ஆஃப் லோவஸ்ட் வேல்யூ டிவைடட் பை 2. இப்போ 21 சப்ராக்டட் ஆஃப் 21, அப்போ 1 டிவைடட் பை 2னா என்னது 0.5. இந்த 0.5 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸ் இன்டர்வலாக வரணும் அப்படின்னா இந்த லோவஸ்ட் இது ரெண்டில் கம்பேர் பண்ணும்போது இது லோவஸ்ட் வேல்யூ, இது ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ லோவஸ்ட் வேல்யூவோட 0.5 சப்ராக்ட் பண்ணணும், ஹையஸ்ட் வேல்யூவோட ஆட் பண்ணணும், ஹையஸ்ட் வேல்யூவோட ஆட் பண்ணணும், லோவஸ்ட் வேல்யூவோட சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.2. த இபி பில் இன் of each of the 26 houses in a village are given below. Construct the frequency table. இபி பில்லு வந்து 26 ஹவுசஸ்க்கு கட்ட வேண்டிய இபி பில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் வந்து என்ன பண்ணணும், மேக் பண்ணணும். ஸோ இப்போ இதில் ஃப்ரீக்வன்சி டேபிளில் என்ன மேக் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சியில் இங்கே கொடுத்துருக்கிறத பார்க்கணும். அப்படி தான் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டினியூஸ் மேக்ஸிமம். இப்போ இதில் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் ஏன் கண்டுபிடிக்கிறோன்னா இப்போ கண்டினியூஸாக நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 0 to 10 10 to 20. இப்போ எக்ஸாம்பிள் 200 to 210 210 to 215 அப்படின்னு கொடுத்தோன்னா கவுண்ட் பண்ணி எழுதுறது ஈஸி. இப்போ இதில் எதில் நம்ம சூஸ் பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிறனா இந்த ரேஞ்ச் வச்சு அதனுடைய கிளாஸ் இன்டர்வல் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் பில் அமௌண்ட் கொடுத்துருக்குறதுலே மேக்ஸிமம் மார்க்கு எவ்வளவு, அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கிறதுல 800 தான் மேக்ஸிமம் அமௌண்ட். மினிமம் பில் அமௌண்ட் எவ்வளவு 204 இருக்குது, அதுக்கடுத்து 120. ஸோ அப்போ ரேஞ்ச் ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. ஹையஸ்ட் வேல்யூ 800 சப்ராக்டட் ஆஃப் 120 680. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் இன்டர்வல் பிரிக்கணும் அப்படின்னா 100 வைஸாக இருக்கிறனால இந்த 680 100ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, டிவைட் பண்ணது 6.8. 6.8னா என்னது 7. ஸோ இதை டெசிமலில் 6.8 ஹோல் நம்பர்ஸ் ரைட்டட் இஸ் 7. ஓகேவா, அப்போ 7 கிளாஸ் 100 to 200 200 to 300 7 means 700. So 100 to 200 200 to 300 300 to 400 400 to 500 500 to 600 600 to 700 700 to 800. Class intervals simplify. Next you create the table means class interval frequency, next tally marks. ஸோ ஃப்ரீக்வன்சி டேலி மார்க்ஸ், ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் என்னது நம்ம டேலி மார்க்ஸுக்கு போக முடியும். ஸோ அப்போ 100 to 200 பில் அமௌண்ட் இங்கெல்லாம் இருக்குது. 100 to 200னா 121. ஓகேவா, அப்போ 170 180 3. ஓகேவா, அப்போ 200 to 300 200 to 300 300 அங்கே இன்க்ளூடட். அப்போ 1 2 3 4 1 2 3 4 5 6. ஓகேவா, குட். நெக்ஸ்ட்டு 300 to 400
300 to 4னா 300க்கு மேலே 1 2 3 4 5 6 ஓகேவா. நெக்ஸ்ட்டு 400 to 500 425 1 2 2 500 to 600 500க்கு மேலே 1 2 நெக்ஸ்ட்டு 600 to 700 1 2 3 3 700 to 800 1 2 3 700 to 800 4 4 ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு டேலி மார்க்ஸ் 1 2 3 நெக்ஸ்ட் என்னது 6னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.3 convert the given discontinuous series into a continuous series. டிஸ்கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணணும், கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியில் எழுதணும். இப்போ கிளாஸ் இன்டர்வல் 0 to 5 5 to 11 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு என்னது கண்டினியூஸ். இங்கே 0 to 5 5 நெக்ஸ்ட்டு இங்கே 5 இது எதில் ஸ்டார்ட் ஆகுது 6 to 11. ஸோ அப்போ இது என்னது டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ கிளாஸ் இன்டர்வல்ஸ் நம்ம 0 to 5 6 to 11 12 to 17 இப்போ 5 6 class interval 6 subtracted of 5 1 by 2 and 0.5. So first lower limit subtracted of 0.5 upper limit added of 0.5 0 plus 0.5 subtract பண்ணானது minus 0.5. next 5 plus 0.5 னா 5 plus 0.5 5.5. next 6ல subtract பண்ணுறோம் ஓகேவா. 6ல 0.5 subtract பண்ண என்ன வரும், பேரை வாங்கினா 10 இது 5 அப்போ 10 சப்ராக்டட் ஆஃப் 5 5 5.5 இங்கே எதில் ஃபினிஷ் ஆகிருக்கோ அதில் ஸ்டார்ட் ஆகும் 5.5 11 + 0.5 11.5 12 சப்ராக்டட் ஆஃப் 0.5னா 11.5 17.5 நெக்ஸ்ட் 17.5 23.5 23.5 29.5. ஸோ அப்போ கண்டினியூஸ் இல்லையா 0.5 to 5.5 5.5 to கண்டினியூஸாக அதனுடைய கண்டினியூஸ். அப்போ ஃப்ரீக்வன்சி நோ சேஞ்சஸ், ஃப்ரீக்வன்சியை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த கிளாஸ் இன்டர்வல்ஸை மட்டும்தான் நம்ம என்னது டிஸ்கண்டினியூஸாக இருந்ததை கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பை சார்ட். ஆல்ரெடி பை அப்படிங்கிறத அமெரிக்கன் ஃபுட்டு வந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் ஃபுட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பீஸாவை நம்ம இந்த பை அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா நம்ம பீஸாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சேஃபில் இருக்கிறத இந்த மெத்தடில் தானே கட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் தான் எனக்கு பை சார்ட். நம்மளோட ஃபுல்லாக இது எல்லாமே டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஒன் டே ஒர்க்கிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸு. ஸோ அதில் நம்ம எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம், எத்தனை மணி நேரம் என்னது ஸ்லீப் தூங்குகிறோம், எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த பை சார்ட். எ பை சார்ட் இஸ் எ சர்க்குலர் கிராஃப் விச் ஷோஸ் தி டோட்டல் வேல்யூ வித் காம்போனன்ட்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ டோட்டல் ஆக்டிவிட்டி இப்போ 1 day is 24 hours. அந்த 24 ஹவர்ஸில் ஹவு many hours ஸ்லீப்பிங், ஹவு many hours ஸ்டடிங், ஹவு many hours ரீடிங் ஓகேவா, ஹவு many hours ஈட்டிங், அந்த எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது தான் எனக்கு பை சார்ட்
ஓகேவா. ஸோ அப்போ இந்த பை சார்ட் அப்படிங்கிறது அமெரிக்கன் பை அப்படிங்கிறது அமெரிக்கன் ஃபுட்டை குறிக்கிறது. அமெரிக்கன் ஃபுட்டில் பை அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இந்தியன் இதில் கால்குலேட் பண்ணும்போது பீஸாவை இந்த ஃபார்மேட்டில் தானே பிரிக்கிறாங்க. அந்த பீஸா வந்து 5 பீசஸா இல்லை 6 பீசஸா இந்த பை மெத்தடில் தான் என்னது கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பை சார்ட்டில் நம்ம இந்த சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 2 ஃபார்முலாஸ். த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஏ காம்போனென்ட், இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் தி காம்போனென்ட் டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360. டோட்டல் இது ஒர்க்கிங் ஹார்ஸ் டோட்டல். இப்போ எக்ஸாம்பிள் 1 day = 24 hours. அப்போ டோட்டல் ஹார்ஸ் தான் இந்த டோட்டல் வேல்யூ. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் தி காம்போனென்ட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 24 ஹார்ஸில் 4 ஹார்ஸ் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா 4 divided by 24 into 360. ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால 360. நெக்ஸ்ட்டு த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி காம்போனென்ட் அப்படின்னா இதுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம். பர்சன்டேஜ் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் தி காம்போனென்ட். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த வேல்யூ டிவைடட் பை 100 into 360 degree. Okay, thank you students.